அனைவருக்கும் வணக்கம். போலீஸ் வெப்சைட் புது வெப்சைட் வந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வர கஸ்டமருக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஐடி கிரியேட் பண்ணி தான் பிவிஆர் அப்ளை பண்ண முடியும். இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெய்ட் சர்வீஸில் லாஸ்ட் டாக்குமெண்ட் போடுவோம் இல்லையா, எல்டிஆர் ரிப்போர்ட்டு, தொலைந்து போன ஆவணங்கள், பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுக்கு லாஸ் ஆஃப் டாக்குமெண்ட் போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம லாகின்லேயே நம்ம பண்ணிக்கிறலாம். அதுக்கு வந்து தனியாக கஸ்டமருக்கு ஐடி கிரியேட் பண்ணி போகணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பேரில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறத லாகின் கொடுத்துக்கோங்க. இதில் சிட்டிசன் சர்வீஸில் போயிட்டு பெய்டு சர்வீஸில் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் எல்டிஆர் போட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரிஜிஸ்டரிங் பி ஆல் ஆஃப்னு இருக்கும். இதில் செல்ஃபு அதர்ன்னு இருக்குது. இதில் செல்ஃபு போட்டிங்கன்னா நம்ம டீட்டெயில் தான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். அதனால் இது இப்போ நம்ம ஐடியிலே லாகின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வர்ற கஸ்டமருக்கு நீங்கள் போடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபில் இருக்குது, ஃபுல்லாக என் டீட்டெயில் தான் இருக்கும். இதே இது நம்ம கஸ்டமருக்கு போடணும்னா நீங்கள் அதர்ஸ் போட்டு கஸ்டமர் டீட்டெயிலை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது பிவிஆர் தவிர்த்து எல்டிஆர் போட வந்தாங்கன்னா நீங்கள் உங்களோட ஐடியிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தனியாக நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதில் அதர்ஸை கிளிக் பண்ணி அவங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கிட்டு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலு, அவங்க கான்டாக்ட் டீட்டெயிலு, அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் ஐடி ப்ரூஃப் ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து பேமெண்ட் கட்டி பண்ணிக்கிறலாம். லாஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் இண்டிவிஜுவல் ஐடி தேவையில்லை. நம்ம ஐடியை கிளிக் பண்ணி அதர்ஸில் போட்டு பண்ணிடுங்க. தேங்க்யூ.